ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தை மாத பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு தை மாதம் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும். குரோதி வருஷம் தை மாத பலன்களை பற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. இப்போ இந்த தை மாதத்தில் கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்காங்க, எந்த நிலையில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்கிற விவரத்தை நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரம். நம்ம ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்புகள் பலனை பார்க்குறோம், அதே போல் வருஷ பிறப்புகள் பலனையும் பார்க்குறோம், அதே போல் கிரகப்பயிற்சிகள் ராகு கேது குரு பயிற்சி பலன்கள் அது பார்க்குறோம். அதுபடி இப்போ நாம் பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் தை பொங்கலோட இந்த மாதம் தொடங்குது. நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 1 பிறக்கக்கூடிய நாள்லேயே பொங்கல் தினம், அன்றைக்கி வசந்த தினமான செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 15/1/2025 புதன் நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய தினம். வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்மளுடைய கால்நடைகள் ஏற்பூட்டி விடக்கூடிய கால்நடைகளுக்கும் மற்ற வளர்க்கக்கூடிய பால் தரும் பசுக்களுக்கும் கொண்டாடக்கூடியது மாட்டுப்பொங்கல். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 16/1/2025 ஒருத்தரை கண்டுக்கிற நாள், அதுக்கு பேர் காணும் பொங்கல். உற்றார் உறவினர்கள்லாம் ஒரு சேர ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு கண்டுக்கக்கூடிய நாள் காணும் பொங்கல். அதே போல் இந்த காலகட்டங்களில் முன்னோர்களுடைய மூத்தோர்களுடைய ஆசீர்வாதமும் பெறக்கூடிய நாள் அப்படின்றது இந்த காலகட்டங்கள். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா 18/1/2025 சனிக்கிழமை தியாக பிரம்மமான தியாகராஜருடைய ஆராதனை தொடங்கக்கூடிய நாள் 18/1/2025 சனிக்கிழமை. அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க 26/1/2025 பாரத தேசம் குடியரசான நாள். பாரத தேசம் குடியரசானது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 26 ஜனவரி 1950 ஆணுச்சு. இப்போ கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய 75 ஆண்டுகள் ஆகி குடியரசு தினம் முடிஞ்சு 76வது குடியரசு தினத்தில் நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 29/1/2024 எல்லா அமாவாசையிலையும் விசேஷம் உண்டு. இந்த தை அமாவாசைக்கு மிக மிக விசேஷம் உண்டு. பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடியது அப்படின்றது மகாலயபட்ச அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை. ஒரு சில பேரை பொறுத்தளவுக்கு தன்னுடைய தாயாருக்கோ தகப்பனாருக்கோ பித்திருக்களுக்கோ பித்திருக்கடன்கள் செய்யாமல் இருந்திருந்தால் அந்த இதெல்லாம் விட்டுருந்தால் இந்த தை அமாவாசையில் செய்யும் பொழுது முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசலை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது. இது நாள் வரை நீங்கள் விட்டிருந்தது அது என்ன சாமி தை அமாவாசைக்கு மட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா தட்சிணாயனத்திலேருந்து உத்தராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள். அப்போ உத்தராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் முன்னோர்களும் மூத்தோர்களுக்கும் நினைவு நாள் கொண்டாடக்கூடியது. எப்போ எந்த குடும்பத்தில் பித்திருக்கள் வராங்களோ அந்த குடும்பத்தில் குலதெய்வம் வரும், எந்த குடும்பத்தில் குலதெய்வம் வருதோ அந்த குடும்பத்தில் இஷ்ட தெய்வம் வரும். இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் வந்தால் அந்த குடும்பத்தில் இது நாள் வரை தடைப்பட்டுக்கிட்டு இருந்த தாமதம் பெற்றுக்கிட்டு இருந்த திருமண நிகழ்வுகள் மற்றும் சுப நிகழ்வுகள், வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நிகழக்கூடியது. அப்போ இந்த தை அமாவாசைக்கு எல்லா பித்திருக்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்களுக்கு அனைத்து காரியங்களும் செய்தோம்னா பிரச்சனைகள் அத்தனையும் தவிர்க்கலாம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய 11/2/2025 செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது வள்ளலார் சுவாமிகள் தான். அந்த வள்ளலார் சுவாமிகளுடைய ஞான ஒளிரூபமாக தெரியக்கூடிய இடம் தைப்பூசம். வடலூரில் வள்ளலார் தினமாக கொண்டாடப்படுது. வள்ளலாரை பொறுத்தளவுக்கு ஒளி வருமாக இருப்பாங்க. அவங்களுடைய மூலஸ்தானத்தில் பொறுத்தளவுக்கு ஒளி வடிவில் அன்னைக்கு காட்சி தரக்கூடியவங்க. அதே போல் அங்கே ஒரு அணையா அடுப்பு இருக்குது. அந்த அடுப்பை பொறுத்தளவுக்கு இன்னி வரையிலும் அங்கே வரவங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு அந்த இதனால அடங்கும். ஆனால் பசியாத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான காரியம். அது இன்னி வரையிலும் வள்ளலார் அவதரித்த நாள்லேருந்து இன்னி வரையிலும் அந்த அணையா விளக்கும் அணையா அடுப்பும் இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் இந்த தைப்பூசம். இதை தவிர
ஒவ்வொரு முருகன் க்ஷேத்திரத்துலேயும் இது ரொம்ப விசேஷமானது. எல்லா முருகன் க்ஷேத்திரத்துலையும் தைப்பூசம் கொண்டாடுவாங்க. அதுலேயும் பார்த்தோம்னாக்க எஸ்பெஷலி பார்த்தோம்னாக்க பழனியில் அது என்ன சாமி பழனிக்கு மட்டும் சிறப்பு அப்படின்னாக்க பக்கத்திலேயே எம்பெருமான் முருகன் பக்கத்திலேயே போகருக்கான தனி சன்னிதானம். அந்த போகர் தான் பொறுத்தளவுக்கு அந்த நவபாஷணத்திலான முருகனை உண்டாக்கியவர். அவருடைய சிஷ்யன் புலிப்பாணியும் இங்கே இருக்கக்கூடியது. அப்போ அந்த புலிப்பாணியும் போகரும் பொறுத்தளவுக்கு உருவாக்கின நவபாஷண முருகன் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முருகன். அவரை பொறுத்தளவுக்கு அரச அலங்காரத்தில் ராஜ அலங்காரத்தில் பார்த்தோம்னாக்க நம்மளுடைய அத்தனை பாவங்களும் போக்கக்கூடியது. இதை தவிர ஜோதிட சாஸ்திரம் படித்தவங்க வானசாஸ்திரம் படிக்கிறவங்க எல்லாருமே அந்த தைப்பூசத்தன்னைக்கு புலிப்பாணியோடையும் போகருடைய சமாதியும் கண்டு தொழுதுட்டு எம்பெருமான் முருகனுடைய ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த தைப்பூசம். அடுத்தது ரெண்டாவது பார்ப்போம். இந்த காலகட்டங்களில் தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது இடம் அப்படின்றது ரிஷபம். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரம் அப்படின்னா பலம் இழந்த காலகட்டங்களில் இருக்கிறார். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். ஆனால் அவர் ரொம்ப நாள் அங்கே இல்லை, 4 நாள் தான் இருக்கிறாரு. திருப்பி அவர் வக்ர நிவர்த்தியாகி மிதுனத்துக்கு வரார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கன்னி கேதுவாக இருக்கார். இதை தவிர பார்த்தோம்னா தனுரில் பொறுத்தளவுக்கு புத பகவானும். தை மாதம் அப்படின்னாலே மகர சங்கிரமணம். மகர சங்கிரமணம் அதே போல் பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி தெரியக்கூடிய நாள். கேரளத்தில் சபரிமலையில் பொறுத்தளவுக்கு எம்பெருமான் ஐயப்பனுடைய பொறுத்தளவுக்கு பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி சுரூபமாக காட்சி தரக்கூடியது. இங்கே வள்ளலாருக்கு எப்படி ஜோதியோ அதே போல் தர்மசாஸ்தாவான ஐயப்பனுக்கு இந்த பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி ரூபமாக காட்சி தரக்கூடியது. அதுக்கு பேர் தான் தட்சிணாயனமும் உத்தராயணமும் சேர்ந்த புண்ணிய காலம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு அடுத்தது கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறாங்க. இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது. இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாரும் ஒன்று கேட்பாங்க, சாமி தை மாதம் எப்போ பிறக்குது, நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போ பொங்கல் பானை வைக்கலாம், அந்த பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரத்தை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குமே அப்படின்னு கேட்கக்கூடிய நேரங்களுக்கு தை மாதம் பிறக்கிறது அப்படின்றது காலையில் 11:58 தான் பிறக்குது தை மாதம். சரி, அப்போ நம்ம எப்போ சாமி பொங்கல் வைக்கலாம்? தை மாதம் பிறந்த பின்ன வைக்கலாமா, தை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வைக்கலாமா? எப்பொழுதுமே ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, சூரிய உதயமாகிறது அன்றைய தினம். மாதம் பிறப்பு அப்படின்றது 11:58 இருந்தாலும் நம்மளை பொறுத்தளவுக்கு சூரிய உதயம் ஆயிடுச்சுனாலே ஒரு நாள் தொடக்கம். அப்போ தை மாதம் சூரிய உதயத்தில் தொடங்குது. மாத பிறப்பு அப்படின்றது 11:58. சரி சாமி, எந்த டயத்தில் பொங்கல் வச்சா நானும் எங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலையில் 8லேருந்து 9க்குள்ளார ஹோரையிலேயே மகா உன்னதமான மகா பரம பவித்திரமான ஹோரை சுக்கிர ஹோரையில் லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்ப லக்னத்தில் புதுப்பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம். அப்போ புதுப்பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்றது காலையில் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார சுக்கிர ஹோரையில் கும்ப லக்னத்தில் வைக்கலாம் பொங்கல் பானை. அப்போ பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரம் தெரிஞ்சாச்சு. அப்போ பொங்கலை வச்சுட்டு பொங்கல்னு கொண்டாடி மகிழக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறவங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது. மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதன், அதாவது உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கார். உங்களுடைய ராசிக்கு 4, 5 அதற்கு அதிபதியானவர் சனி. ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி, மிகப்பெரிய யோகர் உங்களுக்கு. அதாவது இந்த சுக்கிரனுடைய ராசிகளுக்கு ரிஷபம், துலாம் இது ரெண்டுத்துக்குமே சனி மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் அபிலாஷைகளும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் அமைய போகிறது. 5ஆம் இடத்துலையே சுக்கிரன் இருக்கிறதும் உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள், நினைத்தது நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குழந்தை பிராப்தி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். கூடவே சுக்கிரனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் மூன்றாம் இடத்தில் வந்து புதன் இருக்கார். புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி, அதை தவிர 9ஆம் அதிபதி. இந்த 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர சற்று ஒரு 3-4 நாள் 5 நாள் தான் இருக்காருங்க. அதற்கு பிறகு 4ஆம் இடத்துக்கு போகிறார். கேந்திரத்தில் போய் இருக்கிறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சூரியனோடு சேர்ந்த புதன் அப்படின்றதுனாலே அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது ஷார்ப் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கும். அதை தவிர வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அதீதமாக வேகமாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நிச்சயமாக இருக்கக்கூடும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடும். தந்தையின் உடல்நிலையிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்கிறோம். இந்த மாதம் பார்த்தலையானால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு 28/1/2025க்கு மாறுறார். ராகுவோட சம்பந்தம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் எல்லா விதமான போட்டித் தேர்வுகளிலும் கண்டிப்பான வெற்றி, எடுத்த காரியம் ஜெயம், போட்டித் தேர்வுகளில் வெற்றி, புதிய கடன் வாங்கக்கூடிய யோகம். கடன் வாங்கக்கூடிய யோகம் அப்படின்னா எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்காங்க. அதனால் வந்து மறைந்திருந்த இடத்துலேருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும், வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதனே 8ஆம் இடத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறதுனாலையும், பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனாலையும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறவங்க, பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ணுறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர வந்து டெக்னிக்கல் பீப்புள், டான்ஸ் மாஸ்டர்ஸு, அதை தவிர வந்து இந்த மேக்கப் மேன், இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் ஏற்றங்கள் வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 28/1/2025க்கு மேலே திடீர் ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். அதுவும் வந்து இந்த ஒப்பனை கலைஞர்கள்னு சொல்லக்கூடிய இந்த இதுவெல்லாம் பண்ணக்கூடியவர், இந்த அழகு கலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும். பால் சம்பந்தப்பட்ட தொழில்களையும் சரி, வெள்ளை ஆடைகள் கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கும் சரி திடீர் மாற்றங்கள் வரும். அதுவும் அந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே திடீர் யோகம் கிடைக்கும். ஏன்னா சனியோடு சேர்ந்த சுக்கிரன் இருக்கும்போது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மாற்றங்களே வரும், பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. சரி, இந்த மாதம் சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் இந்த மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களை இந்த துளாராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத வந்து டாக்டர் ஹரிஹரசர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் புத பகவான் இருக்கார். அவரை பொறுத்தளவுக்கு உங்களுடைய 2ஆம் அதிபதியான செவ்வாயும் சதசப்தமாக பார்க்குறாரு. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது பார்த்தோம்னாக்கா அவர் கொஞ்ச நாளைக்கு தான் அங்கே இருக்கார். எதுவரில் இருக்கார்? 19/1/2025 வரையிலும் தான் அவர் இருக்கிறது தனுரில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 4ஆம் வீட்டில் போயிட்டு சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பெறுறாங்க. இந்த 4ஆம் இடம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு இந்த துளாராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய குழந்தைகள், நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் லோயர் எஜுகேஷன் அப்படின்றது 12ஆம் வகுப்பு வரை சற்று ஏறக்கூடிய லோயர் எஜுகேஷன் அப்படிம்போம். இந்த லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. சில விரும்பிய கோர்ஸ் சேர்றதுக்கான தடைகளும் வந்துட்டு இருந்துச்சு, தாமதங்களும் வந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாமே இந்த தை பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா தகப்பன் கிரகமான சூரிய பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரு. அவரை 2க்கு உண்டான செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் அவர் வக்ரகதி அடைஞ்சதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால வண்டி வாகனம் வீடு வாங்கணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வீடு வாங்கி ஒரு காகாணியாவது இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த தை மாதத்தில்
அது அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் துளாராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான், அதை தவிர உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார். நீண்ட நாட்களாக க்ஷேத்ராடம் செல்லக்கூடியவங்க, கேதார்நாத், பத்ரிநாத், இதை மாதிரி சிவக்ஷேத்ராடங்கள் மற்றும் வைணவ தேசங்கள் போகணும்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப நாளாக இது பண்ணிகிட்டு இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு இந்த க்ஷேத்ராடங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். 6ஆம் இடத்துல இருக்கின்ற ராகு கோதண்ட ராகுவாக இருப்பதனால வேலையில் பணி நிரந்தரம் இல்லாமல் கான்ட்ராக்ட் லேபராக இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணி நிரந்தரமாகி ரொம்ப நாளாக பதவி உயர்வு இல்லாதவங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரனான குரு பகவானும் உங்களுடைய ராசிநாதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறாங்க. பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாக்க அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி பெறத்துக்கான சமானம். இந்த ஆட்சி பெறதுனால சின்ன திரை கலைஞர்கள் பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்லேயே முடங்கி இருந்தீங்க. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் பனி மாதமாக இருக்கும், படப்பிடிப்புகள் எல்லாம் ஒத்தி வைக்கக்கூடிய மாதங்களாக இருக்கும். அந்த இதெல்லாமே விலகி தை மாதத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு படப்பிடிப்புகள் நிறையா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு படப்பிடிப்பு கிடைச்சி இங்கே வாங்குகிற வருமானம் மாதிரி மும்மடங்கு வருமானமாகி கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடனெல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படும்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தோம்னாக்க 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. 9ல் செவ்வாய் வக்ரமாக இருக்கிறாரு. 9 குடையவர் 3ல் இருக்கார். 2 பேரும் சத்தமாக பார்வை பார்க்குறாங்க. திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுன்றவங்களுக்கு திருமண தடை தாமதம் விளங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமண தடை தாமதமாகி போய்ட்டு வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் அதாகப்பட்டது உங்களுடைய தாய் தந்தை சொத்து, உங்களுடைய மூதாதையர் சொத்துக்களில் இதுவரையிலும் இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் இந்த தை பிறந்தா விலகி அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். ஏன்னா துளாராசிக்கு சனி யோகர், அவர் 5ஆம் இடத்திலேயே இருக்கார். அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்களும் இதே காலகட்டங்கள் தை மாதம். அதே போல் நீண்ட நாட்களாக புகழுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க, பதவிக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம். சரி, இருந்தாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய காலகட்டம்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள்னு பேர். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரமாக வருவது சந்திராஷ்டம தினங்கள். அது என்னென்ன நாளைக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்றும் அதை தவிர எந்த தெய்வத்தை வணங்கினா பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றியும் ஐயா டாக்டர் சக்தி சோம ஐயா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல சனியோடு இருக்கிறதும் சிறப்பு. அவர் 25/1/2025 அன்னைக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த 6ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் இருக்கார். அப்போ ராகுவோட சுக்கிரன் சேர்றதும் நல்லது தான், சனியோட சுக்கிரன் சேர்ந்திருக்கிறதும் நல்லது தான். உங்களுடைய ராசியாதிபதி இந்த ராசியாதிபதி 6ஆம் இடத்துல போய் இருந்தபோது என்ன நிலைக்கு வர்றாரு அப்படின்னு பார்க்குற போது அவருடைய 8ஆம் இடமும் அவருடைய சுக்கிரனுடைய வீடு தான். அப்போ 8குடையவரும் 6குடையவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுறாங்க. அந்த பரிவர்த்தனை யோகம் பெறதுனால திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எந்த வழியில் வரும்னு தெரியாது. அந்த திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த லாட்ரி ரேஸு இந்தமாரி உள்ளதுகள் எல்லாம் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேலும் ஐயா சொன்னது மாதிரியா உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திராஷ்டம தினங்களில் உங்களுடைய மைண்டு அதாவது மூளை சரியான செயல்பாடு இல்லாமல் வேறு விதமாக யோசிக்க வச்சு அந்த செயல்பாட்டை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பின்னாடி விளைவுகள் வரும். அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன். எதுக்காக தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. அதுபோல் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடாது. இதனால் பின்னாடி தொல்லைகள் தரும். இன்னைக்கு பிரயாணம் பண்ணதுனால இன்றைக்கே பிரச்சனை கிடையாது. அதனால் வரக்கூடிய விளைவுகள் பின்னாடி ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து வரும். அப்போ அந்த பின் விளைவுகள் எதனால் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த சந்திராஷ்டம தினத்தில் அன்னைக்கு நம்ம போனோம் அதனால தான் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது.
அப்போ தெரியாமல் போயிடும். அப்போ இதனால் அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த நாட்களை எல்லாம் தவிர்க்கணும். பிரயாணத்தையும் புதிய முயற்சிகளையும் அவசியம் தவிர்த்துக்கிறங்க. அந்த நாட்கள் என்னென்ன நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது துலா ராசிக்காரர்களுக்கு 6/2/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை 4:18க்கு தொடங்குது. அதேமாரி 7/2/2025 வெள்ளிக்கிழமையும் 8/2/2025 சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 7:35 வரைக்கும் இருக்கிறது. இந்த 2.25 நாட்களை இதெல்லாம் தவிர்க்கிறது மிக மிக அவசியம். இதை தவிர்த்திங்கன்னா பின்னாடி வரக்கூடிய தீமைகள் விலகி இப்போவே நன்மையாக மாறிடும். அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. மனக்லேசங்கள் ஏற்படுத்தி உங்களை தவறான முடிவுகளை எடுக்க வச்சிடும். அதுக்காகத்தான் சொல்கிறோம். மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் குருவாயூரப்பனை போய் வணங்கிட்டு வர்றது நல்லது. அதாவது கேரள மாநிலத்தில் திருச்சூரில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை போய் வணங்கிட்டு வர்றது மிக மிக சிறந்தது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற குருவாயூரப்பனையாவது போய் வணங்குறதும் நல்லது. இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் இப்போ நடக்கக்கூடிய திசைகள் புத்திகள் எது சரியில்லாமல் இருக்குதோ அந்த கிரகத்திற்குண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்திற்கு போய் வழிபாடு செய்துட்டு வர்றதும் தீபமேற்றி வழிபாடு செய்துட்டு வர்றதுனாலையும் அதனால் உங்களுடைய விளைவுகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த துலா ராசியை பொறுத்தவரையிலும் இந்த தை மாதம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படும். தொழிலில் அதீதமாக ஒரு வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி. உங்களுடைய போட்டி எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும். திடீர் பணவரவு வரும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கும். உங்களுடைய முடிவுகள் எல்லாமே ஸ்திரத்தன்மையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக சித்தர், போகர், புலிப்பாணி இந்த மாதிரியான யோகிகளினுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு வர்றதும் மிகவும் முக்கியம். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக உங்களுடைய சொந்த கிராமத்தில் உள்ள ஊர் கோவிலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த தை மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் எல்லா விதமான வெற்றியையும் கொடுத்து பொன்னான மாதமாக இருக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.